வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னும் ஊருக்கு வரல நான். இன்னைக்கு நான் ஆக்சுவலி வெளியூரில் இருக்கேன். இன்னைக்கு நைட்டு தான் மெட்ராஸ் வரேன். ஸோ இன்றைக்கும் வெளியிலேருந்து தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு மார்க்கெட் நான் பார்க்கறச்ச நியர்லி 127 பாயிண்ட் அப்பில் இருந்தது. பேங்க் நிஃப்டியும் 250 பாயிண்ட்ஸ் அப்போ இருந்தது. அதே சமயத்தில் கோல்டும் கொஞ்சம் ஏறி 6700 கிட்ட இருந்தது. ஓவராலாக 2 நாள் நேற்று ஃப்ரைடே இறங்கினது இன்னைக்கு ஏறி ரொம்ப ஏறிடுச்சு. கார்த்தால கொஞ்ச நேரத்துக்கு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் ப்ளஸ் ஆர் மைனஸில் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரேடியாக ஏறி 127 பாயிண்டில் இருக்குது. இது இனிமேல் ரெண்டு மேலேயும் கீழே அமெரிக்காவில் பெரிய டெவலப்மெண்ட் வந்தால் இருக்குது. பட் இனிமேல் இங்கே அடுத்த பெரிய டெவலப்மெண்ட் யூனியன் பட்ஜெட் எப்படி இருக்குங்கிறது தான். ஸோ யூனியன் பட்ஜெட்டை வச்சு தான் அடுத்த பெரிய மூமெண்ட்டு மார்க்கெட்டில் ஈதர் வே இருக்கும். இல்லாட்டா ஒரு 1000 பாயிண்ட் இறங்கும், 1000 பாயிண்ட் ஏறும், இது மாதிரி போயிட்டுருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆனால் நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் பிக்கஸ்ட் வின்னர் கோல்டு தான். இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோல்டு நியர்லி 14% ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்க. 13.5 to 14%. நிஃப்டியில் 10.4% ரிட்டர்ன், பேங்க் நிஃப்டியில் 8.4% ரிட்டர்ன். இது பிரைமர்லி பிகாஸ் 3 காரணத்தினால. ஒன்று யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற போர், அதுக்கப்புறம் இஸ்ரேல் பாலஸ்டைன் கான்ஃப்ளிக்ட், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணுவாங்கன்னு. ரஷ்யா, டர்க்கி, சைனா, இந்தியா இது மாதிரி கண்ட்ரிலாம் அவங்களோட அசட்டை டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு இன்னும் கோல்டு வாங்கியிருக்காங்க. அதே சமயத்தில் சைனாவில் ஒரு ப்ராப்பர்ட்டி கிரைசிஸ் வந்ததுனால ப்ராப்பர்ட்டி வாங்குறதை நிறுத்திட்டு மக்கள் கோல்டு வாங்கியிருக்காங்க. இதனால்தான் கோல்டு இவ்வளோ தூரம் ஏறி இருக்கு. அடுத்த நான் சொன்ன மாதிரி 18 மாதத்தில் கோல்டு இன்னும் ஏறும். பிகாஸ் இப்போ எல்லா ட்ரெண்டும் என்ன சொல்லுதுன்னா அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் ரேட்டு குறையுதுன்னு. ஸோ எய்தர் செப்டம்பர் அது அவுட் ஆஃப் ரீச், டெஃபினட்டாக பை டிசம்பர் ஒரு வாட்டி ரேட் கட் பண்ணுவாங்க. அது எக்கானமியை பெருசாக அஃபெக்ட் பண்ணாட்டாலும் இது ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் பூஸ்ட். அடுத்த வருஷத்தில் 2 இல்லாட்டா 3 வாட்டி ரேட் கட் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக அப்போ கோல்டு ரேலி ஆகும். அடுத்த 18லேருந்து 24 மாதத்துக்குள்ள இங்கே இருக்கிற 7000 15% ஏறி 8000 ப்ளஸ் டேக்ஸஸ் பொறுத்துக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஸோ ஆல்ரெடி இப்போ ஒரு 14%, அடுத்த ஒரு 12 மந்த்ஸில் 7-8%, அதுக்கு அடுத்த 12 மந்த்ஸில் ஒரு 7-8% வரத்துக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கோல்டு ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் சச்சஸ் மணப்புரம், முத்தூட், டைட்டன், கல்யாண் ஜுவல்லர்ஸ் இவங்க எல்லாமே உங்களுக்கு ஃபேபுலஸ் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது கோல்டுக்கு அகேன்ஸ்டாக லோன் கொடுக்குற கம்பெனியோட ஸ்டாக்ஸு சடனாக இப்போ 215 கிட்ட போயிடுச்சு. மணப்புரம் இன்னும் ஏறுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்கு. ஓகே, இது கோல்டை பொறுத்த வரைக்கும் வந்த செய்தி. ரெண்டாவது செய்தி இன்னைக்கு இந்தியாவில் மான்சூன் ஜூன் மாதத்தில் ஆரம்பிக்கும். ஜூன் ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு. 11% பிலோ லாங் டேர்ம் ஆவரேஜ் போயிட்டுருக்கு. போத் ப்ரைவேட் பிளேயர்ஸ் ஸ்கைமேட்டும் ஐஎம்டியும் 2 பேருமே இந்த வாட்டி நார்மல் மான்சூன் சொன்னாங்க. பிகினிங் நல்லா இல்லை. 50% ஆஃப் இந்தியா டெஃபிஷியன்ட் ரெயினில் இருக்குது, மீதிக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸஸில் இருக்குது. ஸோ ரெயின்ஃபால் அன்ஈவனாக இருக்குது. ரெயின்ஃபால் ஈவனாக இல்லைன்னா சீரியல் ப்ரைஸஸும் வெஜிடபிள் ப்ரைஸஸும் கண்ட்ரோல் இல்லாமல் ஏறும். அதனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரேட் கட் வருமானு டவுட்டில் இருக்குது. இதே மாதிரி ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா இப்போ இன்னைக்கு இருக்கிறது ஒரு டெஃபிஷியன்ட் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இன்னும் ஒரு 15 நாள் 20 நாள் இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா கவலைக்கிடமான நேரம் ஆகிடும். ஆனால் இந்த சீசன் ஆகஸ்ட் எண்டு வரைக்கும் போகும். ஸோ ஜூலை ஆகஸ்ட் பீக், அந்த பீக் டைமில் எப்படி மழை பெய்யுறதுங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு there is no need to jump to conclusions. பட் இப்போதைக்கு இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு மான்சூன் மழை பெய்யலை அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இன்னைக்கு டெக் மஹிந்திராவும் ஏறி இருக்கு, ஐடி இண்டஸ்ட்ரி ஏறி இருக்கு, அண்ட் ரொம்ப சர்ப்ரைசிங்காக ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் 1% ஏறி இருக்கு. நம்ம ஒரு 1000க்கு கீழே அதை கன்சிடர் பண்ணிடணும். ஆல்ரெடி நல்ல ப்ராஃபிட்டில் இருக்கும், இன்னும் ப்ராஃபிட்டபிளாக இருக்குது. அதனால இட் இஸ் ட்ரிவன் அப் பேங்க் நிஃப்டி ஆல்சோ. இன்னைக்கு மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவில் இன்னைக்கு டெக் மஹிந்திரா அப், ஏன்னா ஒரு டேர்ன் அரவுண்டை எக்ஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது. மஹிந்திரா மெயின் கம்பெனி கூட இந்த வருஷம் 66% ரிட்டர்ன் வந்திருக்கு. நம்ம மஹிந்திரா குரூப்பில் டெக் மஹிந்திராவும் எம்ஹெச்ஆர்ஐலும் பேசியிருக்கோம் பல காலத்தில். ரெண்டுமே ரிசல்ட்டு நல்லா இருந்திருக்கு நம்மளுக்கு.
இப்போ டெக் மஹிந்திராவும் மஹிந்திரா ஹாலிடேயும் இஸ் ஓன் பை மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா. ஸோ மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவில் 2 பிஸ்னஸ் இருக்குது. ஒன்று ஆட்டோமோட்டிவ் பிஸ்னஸ், இன்னொன்றுல வந்து இட்ஸ் அ ஹோல்டிங் கம்பெனி ஃபார் அதர் பிஸ்னஸஸ். பல பிஸ்னஸஸில் மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா இருக்குது. ரியல் எஸ்டேட்டில் இருக்காங்க, ரிசார்ட்ஸில் இருக்காங்க, ஃபைனான்ஸில் இருக்காங்க, அண்ட் டெக் மஹிந்திராவே இருக்குது. இது எல்லாமே வந்து மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஒரு ஹோல்டிங் கம்பெனி மாதிரி இருக்குது. இந்த சப்டியூட் பர்ஃபார்மன்ஸில் கொஞ்சம் டீலிவரேஜிங் வந்ததுனால ஸ்டாக் விலை ஏறி இருக்கு. எப்படி போகுங்கிறத பார்க்கணும். பட் மஹிந்திரா மஹிந்திராவோட ப்ரைஸஸ் வந்து டிராக்டர் தான் மெயின் பிஸ்னஸ் அவங்களுக்கு. ஸோ மான்சூனை நம்பி ஏறி இருக்கு. இந்த மான்சூன் நாட் டிஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு சொன்னது மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவுக்கு ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது இந்த ஷார்ட் டேர்ம். இது இன்னைக்கு மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா பற்றி வந்த நியூஸ். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் டாக்டர் ரெட்டியும் சேர்ந்து பிரெஸ்ட் கேன்சருக்கு ஒரு புது ட்ரீட்மெண்ட் மார்க்கெட் பண்ண போகிறாங்க. இந்தியாவில் வந்து பிரெஸ்ட் கேன்சருங்கிறது வந்து ரொம்ப காமனாக இருக்குது. இந்த காமன் டிசீஸில் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு மக்களுக்கு நிறைய அவேர்னஸ் இருக்குது. ஏர்லி ஸ்க்ரீனிங் நடக்குது. அவங்க அந்த பிரெஸ்ட் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது இந்த கம்பெனிக்கு லாங் டேர்ம் பெனிஃபிட் டெஃபினட்டாக கிடைக்குங்கிறதுல மாற்ற கருத்தே கிடையாது. ரொம்ப நாள் கழிச்சு எல்என்டிக்கு ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆர்டர் வந்திருக்கு. எல்என்டி ஹைட்ரோ டிவிஷனுக்கு வந்து ஆஃப் ஷோரில் ஓஎன்ஜிசியில் இந்த ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்கு ரிகு கட்டுறதுக்கு. இது வெல்கம் டெவலப்மெண்ட். ஏன்னா ரொம்ப நாளைக்கு வந்து எல்என்டிக்கு இந்தியாவில் பெருசாக பிஸ்னஸ் ஒன்றும் கிடைக்கல. இன்னைக்கு இன்னொரு நியூஸ் வந்தது. டாடா மோட்டார்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸோட ரேட்டை ஏற்றிருக்காங்க 2 to 8%. இதனால ரியலைசேஷன் ஏறுங்கிறாங்க. ஓவராலாக இந்தியாவில் விலைவாசி ஏறுதுன்னு சொல்கிறேன். இந்த விலைவாசி ஏறுறதுக்கு இதுவும் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்குது. ஸோ கமர்ஷியல் வெஹிக்கிள் விலை ஏறிட்டுனா, டீசல் விலை ஹையாக இருந்ததுன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் ஹையாக இருக்கும். ஓவராலாக எக்கானமியில் இன்ஃப்ளேஷன் பில்டப் ஆகும். இது வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து அவங்களோட ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் சேல் ப்ரைஸை வந்து ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ பஜாஜ் ஆட்டோவோட சேல்ஸ் நம்பர்ஸ் வந்தது. மார்ஜின்லாம் 3% ஏறி இருக்குது. எக்ஸ்போர்ட் மார்க்கெட் ரொம்ப ஏறலை. பட் டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து ஏறி இருக்கு. டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் சேல்ஸும் ஏறி இருக்குது, 2 வீலர் சேல்ஸும் ஏறி இருக்குது, 3 வீலர் சேல்ஸும் ஏறி இருக்குது. ஸோ பஜாஜ் ஆட்டோ வந்து பெரிய பிஸ்னஸ்ஸு. ஸோ அது வந்து ஏறி இருக்குது. இன்ஃபேக்ட் பஜாஜ் ஆட்டோ ஏறினது ரொம்ப எனக்கு சேல்ஸ் ஏறினது ப்ரிட்டி சர்ப்ரைசிங், எஸ்பெஷலி ஆட்டோவில். ஏன்னா அங்கே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து பெனட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வெதர் பஜாஜ் ஆல்சோ இஸ் செல்லிங் எலக்ட்ரிக் ஆட்டோஸ் வந்து எனக்கு தெரியல. பட் சூனர் ரேதர் தன் லேட்டர் அவங்க எலக்ட்ரிக் ஆட்டோ விற்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு புஷ் ஆயிடுவாங்க. ஒரு போன 12 மாதத்தில் நம்ம இதை கன்சிடர் பண்ண ஸ்டாக்கு 105% ஏறி இருக்குது. பின்னாடி போய் நீங்கள் 1 year பேக் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ரெகுலராக பஜாஜ் ஆட்டோ பற்றி பேசியிருக்காங்க. ஸோ பஜாஜ் ஆட்டோங்கிறது வந்து இட் இஸ் கிவன் 105% ரிட்டர்ன். சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுது. நேற்று தமிழ்நாட்டில் ஒரு Tier 3 டவுன் போயிருந்தேன். அங்கே கூட சேத்தக் ஷோரூம் வந்துடுச்சு. நான் சொன்ன மாதிரி இப்போ அவங்க வந்து தே ஹவ் ஸ்டார்டட் கம்பீட்டிங் அகேன்ஸ்ட் ஓலா. ஸோ ஓலாவோட டீத்ரோன் ஆகி டிவிஎஸ், சேத்தக் அண்ட் ஏத்தர் ஆஃப் ஹீரோ வந்து மார்க்கெட்டை டாமினேட் பண்ணுறதுல சைன்ஸ் ஆர் வெரி கிளியர். அதே சமயத்தில் ஜேஎஸ்டபிள்யூட சேர்ந்து டைப் பண்ண எம்ஜி மோட்டார்ஸ் வந்து மார்க்கெட் ஷேரில் வந்து 3% சேல்ஸ் குறைஞ்சிருக்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இப்படி ஏறுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன் ஏறுதுன்னு தெரியல. பட் இது ஒரு லிக்விடிட்டி ட்ரிவன் ராலியாக தான் இருக்கணும். ஏன்னா ப்ராஃபிட்ஸ் ரொம்ப ஏறலை கம்பெனியில். ஸோ நம்ம பட்டாஸ் லிஸ்ட்டில் நாட்கோ, டாடா மோட்டார் டிவிஎல்லாம் கன்சிடர் பண்ணலாம். இன்றைக்கி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நாட்கோ 2.5%, டிடிகே ப்ரெஸ்டீஜ் 5.5%, அமர் ராஜாவும் ஏறி இருக்குது. இன்ஃபியே 2% ஏறி 1600 இருக்குது. ஸோ ஆல் போர்ஷன்ஸ் ஆஃப் தி மார்க்கெட் வந்து எக்ஸ்பென்சிவ் ஆகிடுச்சு. நான் பார்த்து செய்யுங்க. இன்னைக்கு இவ்வளோ தான். இந்த வீடியோ கேட்டதுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணதுக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம். கீழே இதை ட்விட்டர் ஐடி வரும். என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும். அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும்.
ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.